Hi friends, welcome to my YouTube channel ESM Thambis. இன்னைக்கு நாம எதை பத்தின வீடியோ பார்க்க இருக்கோம்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ல ரொம்ப பேர் இந்த 8CPC என்ன சார் ஆச்சு, இது என்ன மாதிரி போயிட்டு இருக்கு, ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் எவ்வளோ சார் கிடைக்கும், அதை ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் எப்படி சார் கால்குலேட் பண்ணுறாங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. இப்போ இந்த வீடியோ அவங்களுக்காக தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற முன்னாள் இராணுவ வீரர்கள் சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு டயத்தில் வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், 8CPC இப்போ அவங்க அலௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8CPC சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் நியமிக்கிறதுல ஒரு சில பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் அவங்க கொடுத்துட்ருக்காங்க. ஜூலை 31 குறைக்கும் அவங்க அதிகாரிகள் நியமிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதிகாரிகள் ஒன்ஸ் நியமிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களோட வேலையை பார்ப்பாங்க. யார் யார்கிட்ட இருந்து என்ன மாதிரி ரெக்கமெண்டேஷன் வாங்குறது, என்ன மாதிரி அதில் சஜஷன் கொடுக்கறது, அந்த வேலையை அவங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. மேபி 8CPC 2026 ஆகஸ்ட்குள்ளே, அதாவது இது ஆரம்பித்து 1 இயர்க்குள்ளே முடிச்சிருவாங்க அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம். இது ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க இப்போ இந்த டிசம்பருக்குள்ளே முடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதுக்கு நடுவில் நம்மளோட பென்ஷன் ரூல்ஸில் சேஞ்ச்மெண்ட் பண்ணுற பற்றி நிறைய வீடியோஸ் போயிட்டுருக்கு நார்த் இந்தியன் யூடியூப் சேனலில். இப்போ வரைக்கும் மத்திய அரசாங்கம் பென்ஷன் ரூல்ஸ் CCS 1972 அதில் எந்த விதமான சேஞ்ச்மெண்ட் பண்ணலை அப்படிங்கிறத கிளியர் கட்டாக சொல்லியிருக்காங்க. அவங்களோட நிர்வாக சீர்திருத்தம் பண்ணுறதுக்காக தான் ஒரு சில அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம் பென்ஷன் ரூல்ஸில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பற்றின முழுமையான தகவல் அரசாங்கத்திலிருந்து வந்தால் தான் நம்மளால் சொல்ல முடியும். ஏன்னா வெறுமனை நம்ம பேசுகிறது நல்லா இருக்காது. அரசாங்கத்தை பொறுத்தளவு மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பென்ஷனருக்கு எந்தவித பாதிப்பும் வராது இது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி அவங்க அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. அதனால் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டர்னு சொல்லி இந்த வார்த்தை வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அது 1.96 இருக்குமா, 2 இருக்குமா, 2.26 இருக்குமா, இல்லை போனது இந்த மாதிரி 2.54, 57 இந்த மாதிரி நிறைய உங்கள் கேள்விகள் வந்துக்கிட்டு இருக்குது. ஆல்ரெடி ஃபிட்மெண்ட் ஃபேக்டரை பற்றி எவ்வளோ வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம். 4 ஃபிட்மெண்ட் ஃபேக்டரை வச்சு இதுக்குள்ளே தான் ஏதோ ஒன்று வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி. பார்க்காதவங்க போய் பாருங்கள், லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இப்போ இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, இப்போ ஒரு பே கமிஷனாக இருக்கட்டும், யாராகவும் இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி எவ்வளவு ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க, என்ன மாதிரி இருந்துச்சு, லாஸ்ட் ஒரு 2வது பே கமிஷன்லேருந்து இப்போ 7வது பே கமிஷன் வரைக்கும் ஓவராலாக எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம். ப்ளஸ் இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது வாங்க பார்ப்போம். இது ஒரு ரஃப் கால்குலேஷன் தான். நம்மளோட ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் 6CPC 6வது CPCயில் 1.86 அப்படின்னு சொல்லி இருந்தது. 7வது CPCயில் 2.57 இருந்தது. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ அந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டரோட கால்குலேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பேசிக் பே ப்ளஸ் கிரேட் பே இதை ஒரு பொசிஷன். அதுக்கடுத்து DA அன்றைக்கி டேட்டுக்கு கவர்மெண்ட் அந்த இயர் எண்டிங்கில் பே கமிஷனுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு அந்த DA ப்ளஸ் எவ்வளவு % இன்க்ரீஸ் பை பே கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு கால்குலேஷன். இது 3 வச்சு தான் ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் உருவாக்குறாங்க. இப்போ 31 டிசம்பர் 2015 7CPCயில் DA 125% ஆயிடுச்சு. இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா பேசிக் பே ப்ளஸ் கிரேட் பே 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா DA 125% பார்த்தீங்கன்னா 1.25. அதுக்கடுத்து இதுக்கு 14.3% அவங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருந்தாங்க பே கமிஷன்லேருந்து. இப்போ இதோட கால்குலேஷன் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா 0.32. அப்போ 1 + 1.25 பார்த்தீங்கன்னா 2.25 ப்ளஸ் 0.32 வச்சு 2.57 வந்துச்சு. இப்போ இதே மாதிரி நம்மளுக்கு 8th பே கமிஷனில் எவ்வளோ வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 31 டிசம்பர் 2025 DA 52% இருக்கும் அப்படிங்கிற நம்மளோட கால்குலேஷன் இருக்குது. இப்போ அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 + 58% DA 0.58 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 1.58 ஆயிரும். இப்போ இந்த 1.58க்கு % எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா எவ்வளோ கவர்மெண்ட் ரெக்கமெண்டேஷன் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி 2வது CPC 3வது CPC 4வது CPC 5வது பே கமிஷன் 6வது பே கமிஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்துக்கும் நம்ம ஒரு ஆவரேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26.95 அப்படின்னு சொல்லி வருது. இப்போ 8th CPCயில் இதை ஒரு ஆவரேஜாக எடுத்துக்கலாம். இவ்வளோ ரெக்கமெண்டேஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26.95 டோட்டலாக வருது.
இது வந்து எக்ஸாக்டாக கிடையாது. இதில் வந்து கூடவும் வரலாம், நம்ம குறையாகவும் வரலாம். ஆனால் மேக்ஸிமம் இந்த கவர்மெண்ட் வந்து இதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. அதனால தான் இந்த விதம் மேக்ஸிமம் வச்சு சொல்கிறோம். இப்போ மேக்ஸிமம் 26.95 அப்படின்னு போட்டோம்னா ரெக்கமெண்டேஷன் 0.42 வருது கல்குலேஷன். அதில் நீங்கள் ரெண்டையும் சேர்த்திங்கன்னா ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் 2 அப்படின்னு சொல்லி வருது. இப்போ மேக்ஸிமம் இந்த 2க்கு கிட்ட தான் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதான் நம்ம சொல்லக்கூடியது. இப்போ அந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் 2 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, ஒரு சிப்பாயோட பென்ஷன் இன்றைக்கி டேட்டுக்கு அவங்களோட பென்ஷன் பேசிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,500. அதுக்கு மேலே டிஏ இன்றைக்கி கிடச்சிக்கிட்டு இருக்குது 58% வரைக்கும். இப்போ அந்த டிஏவை விட்டுட்டு 23,500 பேசிக்கை 2ஆல் கல்குலேஷன் பண்ணிங்கன்னா 47,000 ரூபாய் கிடைக்கும். இது 8th பே கமிஷனோட பேசிக்காக இருக்கும். இப்போ அதுக்கு மேலே டிஏ கவர்மெண்ட் உதாரணத்துக்கு அன்றைக்கி டேட்டுக்கு ஒரு 3% அப்படின்னு சொல்லி பே கமிஷனுக்கு அப்புறம் நிர்ணயிச்சாங்கன்னா அது 47,000க்கு 1,410 ரூபா. அப்போ பேசிக் அவங்களோட நியூ பென்ஷன் பேசிக் 47,000 இருந்துச்சுன்னா அதுக்கு டிஏ 1,410 ரூபா சேர்ந்து 48,410 ரூபா. இப்படி தான் ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கல்குலேஷன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சிப்பாய்க்கு சொல்லியிருக்கேன், ஹவுல்தார், நாயக், ஜேசியூ சாப் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கல்குலேஷன் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்மளோட நோக்கம் வந்து எப்போவுமே நான் சொல்கிறது தான், விழிப்புணர்வு தரது மட்டும்தான் நம்ம நோக்கம். அதனால் என்ன கிடைக்கும் ஏது கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாருமே ஒரு தோராயமாக தான் சொல்ல முடியும், யாராலேயும் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஆனால் இவ்வளோ தான் கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு உத்தேசமான அனுமானம் தான் நம்மக்கிட்ட இருக்கே தவிர இவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறது யாருமே சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் எது கிடைக்கும் எது கிடைக்காது யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. நார்த் இந்தியன் யூடியூப் சேனலில் அப்படி சொல்கிறாங்க சார், இப்படி சொல்கிறாங்க சார், அவ்வளோ கிடைக்குமா சார், இவ்வளோ கிடைக்குமா சார் அப்படிங்கிற நியூஸை எதையும் நம்பாதீங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் வந்து இந்த பே கமிஷன் சம்மந்தப்பட்ட ஏபிகே ஃபைல் இல்லை தெரியாத நம்பரில் இருந்து ஒரு அன்னோன் ஃபைல் இதில் குரூப்பில் யாரோ ஃபாலோ பண்ணிட்டாங்க, 8th CPC டேபிள் 8th CPC லிங்க் கிளிக் அப்படி ஏதாவது வந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு தொட்டாதீங்க. உங்களோட வாட்ஸ்அப் மொத்தமும் ஹேக் ஆயிரும், உங்கள் மொபைல் மொத்தமும் ஹேக் ஆயிரும். குறிப்பாக அந்த ஃபைலுக்கு பின்னாடி ஏபிகே அது எதுவாகவும் இருக்கட்டும், இந்த மாதிரி நிறையா ஸ்கேம்ஸ் நார்த் இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்குது. பே கமிஷன் ரிலீஸ் ஆனதுலேருந்து ஸ்கேமர்ஸ் நிறையா வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாமையே ஷேர் பண்ணிடுறாங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அப்படியே பிரைம் மினிஸ்டர் மோடி படம் போட்டு நிர்மலா சீதாராமன் அவங்க படம் போட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண மாதிரி மெசேஜஸ் இருக்கும், நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் இருக்கும். நீங்கள் நினைப்பீங்க ஏதோ ஒரு மெசேஜ் அப்படின்னு, ஆனால் அதுக்குள்ளே வைரஸ் இருக்கும். அதனால் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது உங்களோட கடமை தான். உங்கள் மொபைலை நீங்கள் தான் பாதுகாக்கணும். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய் ஹிந்த்.